ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கமெண்ட்ரி. நான் உங்கள் ராம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 தமிழ் டேரக்டர்ஸ் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் வேர்ஸ்ட்டுன்னு யாரும் இல்லைங்க, எல்லாருமே பெஸ்ட்டு தான். பட் சில இடத்துல சொதப்புனால எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கும் தனித்தனி ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து பார்க்குறேன். நம்ம லிஸ்ட்டில் டாப் 5ல் இருக்குது ஜிவிஎம் தாங்க. ஸோ ஜிவிஎம் அப்படிங்கிற பேரை கேட்டாலே போதும் உங்களுக்கு விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம், மின்னலே, வேட்டையாடு விளையாடு மூவி இதுதாங்க மொத்தமாக வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு போகும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த 4 படமுமே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேட்டிங்கன்னா விடிவி தாங்க. எனக்கு விடிவி உண்மையிலேயே சொல்லணும்னா க்ளோஸ் டு த ஹார்ட். அந்த படம் வந்து அந்த படம் மாதிரி எனக்கு ஒரு இம்பாக்ட் எந்த படமும் கொடுத்ததில்லைங்க. கிளைமேக்ஸ்லாம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். கண்கலங்கள்லாம் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருப்பானுங்க, அழுக விட்டுருப்பானுங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சாதாரண ஸ்டோரி தாங்க. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் எப்படி டேரக்டர் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பிளான ஒரு ஸ்டோரி. அதுக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த லவ்னால அவன் எப்படி டேரக்டர் ஆகுறான் அப்படிங்கிறதையும் சூப்பராகவே லைக் ஒரு நேச்சுரலாக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃப்ளோ இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஒரு மாதிரி திரிச்ச மாதிரி இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ளோவாக சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே எனக்கு இந்த படம் அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடித்த சிம்புவாரும் சரி சூப்பராக நடிச்சிருப்பாரு. த்ரிஷாவேனா த்ரிஷாக்காவே உட்காந்து படம் பார்க்கலாம், அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் த்ரிஷா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். டக்குனு ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி டக்குனு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். அப்பப்போ ஏதாவது லூஸ் தரமாக பண்ணிருப்பாங்க. பட் உண்மையிலேயே நல்ல கேரக்டர் தாங்க. சூப்பராக நடிச்சு கொடுத்து போயிருப்பாங்க த்ரிஷா. ஜெஸி அப்படிங்கிற கேரக்டரே அப்போ பயங்கரமாக ஃபேமஸாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ உண்மையிலேயே சூப்பராக தான் படங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட், க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ மறக்காமல் ஒரு வேர்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு மைனஸு. சிம்பிளாக சொல்லணும்னா அவர் இங்கிலீஷ்லேயே படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த படத்துலேயே கலாச்சிருப்பானுங்க. அது ஒரு சீன் வரும். என்னப்பா தமிழில் வந்து இங்கிலீஷ் படம் எடுக்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது மட்டும் சில பேருக்கு மைனஸாக தெரியலாம். எனக்கு அது ஓகே தாங்க. எனக்கு அது செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அது மைனஸாக தரல. உங்களுக்கு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட் டாப் 4ல் இருக்குது ஏஆர் முருகதாஸ். ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தால் பங்காளி அப்படின்னு கேட்கணுன்னா நீங்கள் இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான படத்தை இறக்கி விட்டு கடைசியில் காணாமல் போயிட்டாரு. ஐ மீன் காணாமல் போயிட்டாருன்னா இருக்காரு. பட் இன்னும் சூப்பரான ஹிட் படம் எதுவுமே கொடுக்கல அவர். இவர் டேரக்ஷன்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவர் ஒரு இப்போ புதுசாக ஏதாவது விஷயத்த சொல்கிறாருன்னா அது ஈஸியாக மக்களுக்கு புரியிற மாதிரியும் லைக் அது ஈஸியாக கன்வே பண்ணுவாருங்க. ஸோ அதனாலேயே எனக்கு இவர் டேரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வருஷத்தில் இவர் என்னதான் கொஞ்சம் படம் பண்ணியிருந்தாலுமே அது அவ்வளோவா ஹிட்டு கொடுக்கலங்க. இவர் எடுத்த பழைய படத்துக்கு வரைக்குமே அது எதுவும் சொல்ல முடியல. ஸோ இந்த பழைய ஏஆர் முருகதாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் சைல்ட்ஹுட்டில் பாதி இவர் தாங்க மேக் பண்ணி விட்டார். ஸோ அதனாலேயே எனக்கு ஃபேவரட் டேரக்டர். ஸோ இவர் படத்தில் எனக்கு பிடிச்ச வில்லன் கேரக்டர் தாங்க. ஸோ அவ்வளோ டிமாண்டிங்காக கூட்டு போயிருப்பார் வில்லன் கேரக்டரை. ஸோ ஹீரோக்கும் வில்லனுக்கும் எப்படி ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்மளுக்குள்ள கூட்டு வந்துடுவாங்க. ஸோ ஹீரோ வந்து எப்படி வில்லனை தோக்கடிப்பான் அப்படிங்கிறது சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. இதை சூப்பராக காமிச்ச படம் வந்து 7ஆம் அறிவுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டாங்லி அவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படா தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து சூர்யா டாங்லியை அடிக்க போதும் லைக் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான சீன்ஸ் எல்லாம் இவர் படத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டே மாட்டீங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் செஞ்சு விட்டுருப்பாரு. ஸோ உண்மையிலேயே நல்லா டேரக்டராங்க. ஸோ நம்மளுடைய தேர்டில் இருக்கிறது லோகேஷ் கனகராஜ். என்னடா இவரை போய் இதில் போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர். பட் எனக்கு புரியுதுங்க. பட் ஆனால் இவர் தேர்டில் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் சில பல மைனஸ்லாம் இவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தேர்டில் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கூட இருக்கலாம். அவர் 2019 காலகட்டத்தில் கைதியும் பிகிலும் ஒரே டைம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் பயங்கர ஹைப் பிகிலு தாங்க இருந்தது. பட் ஆனால் கைதிக்கு அப்படி ஒரு ஹைப்பும் இல்லை. கொஞ்சம் அந்த 1 வீக் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் கைதி படத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் ஆளும்போது வந்து நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்வி தான் பட்டேன். அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கல, என்னால் பார்க்க முடியல. ஸோ உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்து சொல்லியிருந்தாங்க அந்த டைம்லேயே. யாருமே எதிர்பார்க்கல. அப்போ இருக்க இந்த ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப புதுசு. ஏன்னா அந்த கதை ஒன்லைனரே எப்படின்னா ஒரு நைட்டில் நடக்கிற க்ரைமை எப்படி ஹீரோ உள்ளே வராரு, அந்த உள்ளே வந்து எப்படி அந்த க்ரைமை ஸ்டாப் பண்ணுறாரு அப்படிங்கிறதாங்க கதை. ஸோ அவ்வளோ சூப்பர் எங்கேஜிங்காக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம். நீங்கள் ஒரு வாட்டி கண்ணு வச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீனை உங்களை போட்டு லைக் எப்படி சொல்லி இழுத்துப்பட்டு கட்டி வச்ச மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க தேட்டரில். அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்து இருக்கும். யாருமே எதிர்பார்க்கலங்க. அதாங்க உண்மை. இந்த மாதிரிலாம் படம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாங்க. ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, இல்லை கேஸ்டிங்குமே சூப்பராக இருப்பாங்க. எல்லாருமே படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க தவிர படத்துக்கு தனியாக எந்த துண்டுன்னு ஒரு கேரக்டராக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இவன் இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போயிடலாங்க. அது எப்படி சொல்கிறது, தனியாக இந்த தான் பாசிட்டிவ்
இதுதான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறது வந்து இந்த படத்துல கார்த்தி நடிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ உண்மையிலேயே சொல்லணும்னா, உண்மையிலேயே பெரிய பாசிட்டிவ் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாரு இந்த படத்துல. இதோட இந்த பாசிட்டிவ் நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த படத்த பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். உண்மையிலேயே பெர்ஃபெக்ட்டான மூவி ஒரு லோகேஷ் கிட்ட இருந்து. ஸோ நீங்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் விக்ரம்னு ஒரு படம் வந்திருக்கும். அது ஒரு வைப் செட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் தளபதி வச்சு ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாஸா போயிட்டு தியேட்டர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து ஃபயர் விட்டுருப்பீங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போக அப்படிங்கிற மாதிரி ஆயிருப்பீங்க. ஸோ புரியுது. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஏன்னா தியேட்டர்ல நானும் அந்த படத்த பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் தான் பார்த்து ரத்த கட்டிட்டாங்க வந்தது. அந்த ஃபிளாஷ்பேக்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் தாங்க அப்படி இருக்கும். மற்றபடி விஜய் வச்சு காமிச்ச லைக் அந்த பார்த்திபன் கேரக்டர் அவ்வளோ சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு என்ன லைக் ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபேமிலிக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாறி இருப்பாரு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். பார்த்திபன் கேரக்டர் கொடுத்த அளவு கூட லியோ கேரக்டருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்க. ஸோ அதுதாங்க இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட். ஸோ அந்த விஷயத்தினால தான் நான் லோகேஷ் கனகராஜ் இது தேர்ட்ல போட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி எடுத்த படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. குறைய சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுத்துருப்பாரு. கேரக்டர் ரைட்டிங்லாம் அந்த மாதிரி சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்துல ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நம்மளுக்கு போட்டு வந்துட்டாருங்க. அதாங்க ஒரு ப்ராப்ளமே. மற்றபடி உண்மையிலேயே டிசர்வ் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஒன்ல வர வேண்டிய ஆளு லைட்டாக சுத்த பண்ணால இப்போ டாப் 3ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் படத்தெல்லாம் பார்ப்போம். கேரக்டர் ரைட்டிங் நல்லாவே இருக்கும் நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் பார்த்துட்டு நம்ம லிஸ்ட் மாற்றி போடலாம். ஸோ டாப் 2 பொசிஷன் வந்தாச்சு. யாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேற யார் மணிரத்னம் சார் தாங்க. ஸோ உண்மையிலேயே எனக்கு இவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இவரோட மூவியில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. ஸ்டோரி டெல்லிங்குமே சரி ஒரு மாதிரி சூப்பராகவே சொல்லியிருப்பார். அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக டிஃபைன் பண்ணியிருப்பார். அது எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டரோட நம்ம ஜஸ்ட் மேக் இன் ஃபால் இன் லவ் வித் தட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி மாற்றிடுவாருங்க. நம்ம அந்த கேரக்டர் மேலேயே ஒரு காதல் விழுந்துருவோம். அந்த மாதிரி சூப்பராக டிஃபைன் பண்ணுவார். ஸோ இவரோட நோட்டபிள் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. பட் எனக்கு நான் சில படம் சொல்கிறேன். ரோஜா, பாம்பே, அப்புறம் உயிர் அண்ட் நாயகன், இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர்த்து பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபேவரட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா தளபதி சொல்லுவேன். அப்புறம் அலைப்பாயுதே சொல்லுவேன். ஸோ இதுதாங்க என்னோட ஃபேவரட்ஸ். தளபதி படம்லாம் ரஜினி ஒரு மாதிரி நிற்க போதும் நின்ட்டு திரும்பி பார்க்க போதும் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிருங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ரைட்டிங்லேயே இதே போதுங்க. ஹி டிசர்வ் டு பி த செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம படத்தில் பார்க்குறத நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை அசால்ட்டாக பண்ணுறாரு இவர். ஸோ அதனாலேயே இவர் டாப் 2 பொசிஷன் கொடுத்து தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். டாப் 1 கூட கொடுக்கலாம். பட் சில படம் லைக் காற்றை வெளியீடு அந்த மாதிரி லைட்டாக சொதப்புனனால உங்களுக்கு மேபி காற்றை வெளியீடு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கலங்க. அதனால தான் நான் இவர் டாப் 2ல போட்டுக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு இவர் ஃபஸ்ட்டு இருக்கலாம். எனக்கு இவர் டாப் 2 தாங்க. ஸோ நம்ம வீடியோ டாப் 1 பொசிஷன் வந்தாச்சு. யாருன்னு பாத்ரூம் பிடிச்சி வரப்போ லைஃப் லெசனோட தான் நீங்கள் வெளியே வருவீங்க தேட்டர் விட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் படத்தில் ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அது திணிச்ச மாதிரியே இருக்காது. நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ளோவாக சூப்பராக நேச்சுரலாக சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதான் சூப்பராகவே கொடுத்துருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு விடுதலை படமே எடுத்துக்கோங்களேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் சூரிய கேஸ்ட் பண்ணப்போ எல்லாருமே மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். சூரியலாம் அப்புறம் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் லைக் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வாயடிச்சு தான் போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருப்பார் படத்தில். ரைட்டிங்குமே சரி டேரக்டிங் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் அந்த படத்தில். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சூரியலாம் அப்படி தான் நடிப்பாரானே. ஆனால் அந்த அளவுக்கு நடிப்பை வாங்கியிருப்பாருங்க. இந்த மாதிரி மற்ற டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிலங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த டேரக்டரும் இந்த மாதிரி பண்ணது இல்லைங்க. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால தாங்க எனக்கு வெற்றிமாறன் எப்பயுமே ஒரு டாப் 1 பொசிஷனில் இருக்காரு. ஸோ ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு கேரக்டர் கூட அவ்வளோ மாசா காட்ட முடியும் அப்படின்னு காமிச்சதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர் இவர். ஸோ அதனாலே இவரை நான் டாப் 1ல போட்டிருக்கேன். உங்களுக்குன்னு தனித்தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். பட் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டி படிச்சு பார்க்குறேன். ஸோ நான் ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வாட்டி அதை திருத்திக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஹோல்சமான வீடியோ வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும்